அப்படின்னு யாவரும் முழங்கால் படியிட்டு கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கடந்த நாள் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் நம்மளை நடத்தி வந்த கிருபைகளுக்காக இம்மட்டும் நம்மளை காத்த கிருபைகளுக்காக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இந்த பரிசுத்த நாள் ஆகிய இந்த ஓய்வு நாளை தேவனை துதிக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அவருடைய கிருபையினாலே இரக்கங்களினாய தலைவியினாலே நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை துதிக்கும் போது என்னாலும் நம்மை மேற்கொள்ளும்படியாக சத்துரு வைக்கப்படும்படியாக பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவன் நம்மளை பலப்படுத்தும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இருதயத்தின் ஆழத்தில் வாயை தரங்க எல்லாரும் வாய் தேவன் இந்த ஆராதனை முழு பெறப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை தூதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளின் ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு பகுதியில ஆட்கொண்டு நடத்தும்படியாக இந்த நாளின் வார்த்தையை தேவன் பிள்ளைகளுக்கு உட்கொண்டு நடக்கும்படியாக யாராவது ஒருத்தர் செபிங்க பல்க. ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. எனக்கு முதல் பாடலாக உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. சேர்ந்து உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. எல்லாரும் சேர்ந்து அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சேர்ந்து உம்மை பாடாத இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா. எல்லாரும் வாயை திறந்து பாடுவோமா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி
ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா பிள்ளையே, நாங்கள் ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். கரங்களை தட்டி உம்மை பாடாது நாங்கள் இல்லையே, உம்மை தேடாது நாங்களும் இல்லை. உம்மை பாடாது நாங்களும் இல்லையே, உம்மை தேடாது நாங்களும் இல்லை. என் அலைச்சல்களை எண்ணினி கண்ணீரை துருத்தினில், அலைச்சல்களை எண்ணினி கண்ணீரை துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். சேர்ந்து உம்மை பாடாது இல்லை. உண்மையாய் உண்மையாய் சொல்லுவோமா? உம்மை பாடாது நாங்களும் இல்லை, உம்மை தேடாது நாங்களும் இல்லை. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா. சேர்ந்து பாடுமா? நம்புங்கப்பா உங்கள் பிள்ளை, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளை. கடைசியாய் உம்மை பாடாது நாங்கள் இல்லை, உம்மை தேடாது நாங்களும் இல்லை. உம்மை பாடாது நாங்கள் இல்லை, உம்மை தேடாது நாங்களும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு என்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கு. சேர்ந்து காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கு. ஆராதனை ஆராதனை சேர்ந்து பாடுவோமா? துதி ஆராதனை ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை. Yes Lord. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோட ஒரு விசை சத்தத்தை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே
உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு. சேர்ந்து பாடுவோமா? நல்ல பிதாவே, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. சேர்ந்து காலை வேளையில ஆராதனை, உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு என் தேவன் நாம மகிமைப்படும்படியாக காலையிலும் 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 துதி ஆராதனை. உண்மையாய் சொல்லுமா? காலையிலும் காலையிலும் துதி ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு. அப்பா நீர் ஒருவரே ஜீவ ஊற்று, உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு, எங்கள் மேசியாவே ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. வாயை திறந்து எல்லாரும் உற்சாகத்தோடு தேவ கால வேளையிலே ஆராதனை செய்யும்படியாக வந்திருக்க தேவச்சனமே, இன்னும் சத்தத்தை உயர்த்தி துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் காலையிலும் துதி ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே. கண்மலையே உமக்கு ஆராதனை, என்னை காண்பவரே உமக்கு. உண்மையாய் சொல்லுவோமா? கண்மலையே என்னை காண்பவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை. கரங்களை தட்டி ஆராதனை. காலையிலும் காலையிலும் ஆராதனை, காலையிலும். வாயை திறந்து ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் உண்மையாய் உண்மையாய் அவரோடு நம்ம இணையும்படியாக ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே எங்கும் பொழுதிரு. வாயை திறந்து பாடுவோமா? ஒளி நிறைவே அருள் நிறைவே எங்கும் பொழுதிரு. எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் சேர்ந்து பாடுவோமா? பரிசுத்த பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே
மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம மத்தியிலுக்கு தானே அருமையான சிஸ்டர் ஜாய்ஸ் சிபி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீத பகுதி சங்கீதம் 66. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்களை இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆமென். Thank you, Ma. 1ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? சங்கீதம் 66 1 13 14. பூமியின் குடிகளே, சர்வாங்க தக்ன பலிகளோடே என் ரெக்கட்டில் நான் கத்த தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபரிதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த நாளுக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாரும் எடுங்க, எல்லாருமே எடுங்களேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன்மேல் இருக்கின்ற அவன் நுகத்தை முறித்து கட்டுகளை அறுப்பேன். எங்க இருக்கு? நாகும் 1:13. எல்லாரும் எடுங்க. நாகும் எழுதின சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதை குறித்து முதல் வாரத்தில் பேசும்போது 2 விதமான நுகத்தை சொல்லிருந்தேன். என்னென்ன நுகம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடிமைத்தனத்தின் நுகமும், 2வது சுயாதீனத்தின் நுகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தின் நுகம் மாம்சத்தினால் பிறக்கிறதா இருக்கிறது. சுயாதீனத்தின் நுகம் என்பது வாக்குத்தத்தத்தினால் பிறக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தின் நுகம் அப்படின்றது அடிமை பெண்ணாகிய ஆகாரிடத்திலிருந்து பிறந்தவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் மூலமாய் பிறந்தவன் பார்த்தீங்கன்னா சாராள் மூலமாய் பிறந்த பிள்ளையாய் இருக்கிறான். ஹல்லேலூயா.
இப்போ அருமையான தேவச்சனமே, இந்த மாதத்தின் 3வது ஓய்வு நாள்ல காணப்படுகிறதான தேவச்சனமே, என் தேவன் என்னுடைய நுகத்தை, என் மேல் இருக்கும் பாரத்தை, என் மேல் இருக்கும் சுமையை எப்போது என்னை முறியடிப்பார், எப்போ என் கட்டுகள் அறுபடும் என்று கேட்டீங்கன்னா, இந்த வாரத்துக்குண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். அதிலே இருக்கிறதான அதிகாரத்தில் நான் ஏற்கனவே அந்த நைட் பிரேயர்ல சொன்ன பிரகாரமாய் 15ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. இதோ சமாதானத்தை கூறுகிற, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யாருடைய கால்மா? சுவிசேஷன். அவர் என்ன பண்ற வேலை தான் அவருக்கு? சண்டை மூட்டி விடுறது இல்ல. கரெக்டா சொல்லுங்க. சமாதானத்தை, கரெக்டா சொல்லுங்கம்மா, சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உட்கார்ந்து இருக்கிற தேவ ஜனமே, நீங்க எல்லாரும் சுவிசேஷத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம எப்படி இருக்கணும் இப்ப சொல்லுங்க, இந்த வார்த்தையின் பிரகாரமாய் சொல்லுங்களேன். நாம எப்படி இருக்கணும்? நாம எப்படி இருக்கணும்? சமாதானம் கூறுகிறவர்களா இருக்கணும். எத்தனை பேர் வீட்டுல சமாதானம் இருக்கு? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் எதன் மேல நிற்கிறது? யார் அந்த மலை? கன்மலையாகிய இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. யூதாவே, உன் பண்டிகையை ஆசரி. முக்கியமான தலைப்பே இதுதான். உன் பண்டிகையை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. அப்பதான் இந்த மாதத்தின் நுகம் முறிக்கப்படும், உன் கட்டுகள் அறுபடும். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். எல்லாரும் சொல்லுங்க, அவன். சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. உண்மையா சொல்லுங்க, விசுவாசத்தில் சொல்லுங்க. என் துஷ்டன், என் சத்துரு, எனக்கு உண்டான பிரச்சனை, எனக்கு உண்டான போராட்டம். சூப்பரா சொல்றீங்களே. காலையில ரொம்ப சோம்பலா இருக்கோ? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைப்பே உங்களுக்கு தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துஷ்டன் இனி என் வழியாய், என் குடும்பத்தின் வழியாய், என் சரீரத்தின் வழியாய் எங்க பக்கமே வருவதில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா சொல்லுங்க, அவன் இந்த வாரத்தோடு முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப நம்மளுடைய சத்துரு, நம்மளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற காரியம், நம்மளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறதான போராட்டம், நம்மளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறதான பலவீனம் நம்மளை எப்போது முற்றிலுமாய் சங்கரிக்கப்படும்னா, பண்டிகையை சத்தமா சொல்லுங்க. பண்டிகையை வாட் இஸ் மீன் பை ஆசரிப்பு? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆமென். கொண்டாட்டம், கலந்து கொள்வது, பங்கு கொள்ளுகிறது, ஆராதனை செய்கிறது, அங்கே உற்சாகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பண்டிகை எது? உங்களுடைய பண்டிகை எது? சரி, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா எனக்கு டைம் வேஸ்டா போகும். இந்த பிரசங்கம் முடிக்கும் போது எதெல்லாம் நம்ம பண்டிகை சொல்லிடுறேன். முக்கியமான பண்டிகை எதுன்னு சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 44:26. எல்லாரும் என்னோடு சேர்ந்து எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை. அங்க எதை மென்ஷன் பண்றாருன்னு சொல்லிட்டு பாருங்க. பண்டிகைன்னு சொல்லிட்டு 44:26 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். வழக்கிருந்தால் அவர்கள் நியாயம் தீர்க்க ஆயத்தமா இருந்து. வழக்கு இருந்தால், நான் இங்க சொல்றதை கவனிங்க. பண்டிகைக்கு வரும்போது, பண்டிகை ஆசரிக்கும் போது எப்படி இருக்கும்னா, வழக்கு இருந்தால் அவர்கள் நியாயம் தீர்க்க ஆயத்தமா இருந்து, என் நியாயங்களின்படி அதை தீர்த்து, என் நியாயங்களின்படி அதை தீர்த்து, என்னுடைய பண்டிகைகளில் எல்லாம் என் நியாய பிரமாணத்தையும், என்னுடைய பண்டிகைகளில் எதை பண்டிகை சொல்றாங்க, நியாய பிரமாணத்திலும் என் கட்டளைகளிலும் கைக்கொண்டு ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக கடவர்கள். அல்லேலூயா.
எது அவருடைய பண்டிகை இங்க சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தின்படியும் கட்டளையின்படியும். 10 கட்டளையில 4வது கட்டளை என்ன? பரிசுத்த நாளாய், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க தேவன் சொல்லுகிறதான ஒரே ஒரு பண்டிகை, முக்கியமான பண்டிகை எது? ஓய்வு நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர், இதை யார் பண்ணா பாஸ்டர்? அந்த நாள்ல பாத்தீங்கன்னா எடுத்து வாசிங்க. ஒரு ராஜா அது நினைவு கூறுகிறார் அந்த ஓய்வு நாளை. சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை. முன்னே நான் பண்டிகையை ஆசரிப்பதற்கு ஜனங்களோட நடந்து கூட்டத்தில் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவ பண்டிகை எப்படி ஆசரிக்கணும் கேளுங்க. கூட்டத்துல களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவ ஆலயத்திற்கு போய் வருவேனே. ஓய்வு நாள் எங்க வரணும்? தேவாலயத்துக்கு போய் வருவேன். யார் சொல்றானா? இது சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். போய் வருவேன். இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கதான தேவச்சனமே ஏதோ இழந்த மாதிரி, ஏதோ நம்மளுக்கு தான் பிரச்சனை இருக்கிற மாதிரி, ஏதோ நம்மளுக்கு மட்டும்தான் பூமியை சுத்தாத மாதிரி, ஏதோ நம்மளுக்கு மட்டும்தான் பலவீனம் இருக்கிற மாதிரி, ஏதோ நம்மளுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கிற மாதிரி வந்து உட்காராதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இங்க வரும்போது எப்படி வருமா? களிப்போடும் துதியின் சத்தத்தோடும் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்க இந்த நாள்ல துதிக்கிற துதிய வீட்டுல போய் நினைக்கும் போதும் உங்க உள்ளம் எப்படி இருக்கும்? உருகணும். ஹல்லேலூயா. ஐயோ, இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்க கூடாது, இன்னும் அடுத்த வாரம் எப்போ வருமோ, ஆமென், அப்படி இருக்கணும் உங்க உள்ளம். ஆமென். இந்த பண்டிகை இது மணவாளனாகிய தேவன் வாசம் பண்ணுகிற இடம். மணவாட்டிகளாகிய நாம் தேவனுக்கு நேராக புறப்படுவதற்கு ஆயத்தப்படுகிற இடம் இது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாஸ்டர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 29ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இந்த பண்டிகையை எப்படிமா இந்த நாளுக்குண்டான வார்த்தைக்குள்ளேயே தான் இருக்கிற, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பண்டிகையை ஆசரித்து பொருத்தனைகளை செலுத்தணும், இதுதான் வார்த்தை. என்னாகமம் 29:39 எடுத்து வாசிங்க. எப்படி அந்த பண்டிகையாகி இந்த ஓய்வு நாளை நம்மளை ஆசரிக்கணும்னா எடுத்து வாசிங்க. 29:39. உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் போஜன பலிகளையும் உங்கள் பான பலிகளையும் உங்களுடைய பான பலிகளையும் உங்கள் சமாதான பலிகளையும் அன்றி நீங்கள் உங்கள் பண்டிகையிலே கர்த்தருக்கு செலுத்த வேண்டியவைகள் இவைகளே என்று சொல்லு என்றார். எத்தனை பலிகள் சொல்லி இருக்கிறாருமா இங்க? நம்ம நினைக்கிறோம் வெறும் ஒரு பைசா ரூபா நோட்டு எடுத்துன்னு வந்து போட்டுட்டா போதுன்னு. ஆமென். ஆனா இங்க போஜன பலிகள். ஆமென். நம்ம குடிக்கிறதுல கூட நம்ம பலி செலுத்தணுமா? ஆமென். நான் குடிக்கிறதுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி வேற இல்லை. ஆமென். அங்க குடித்திருக்கிற பிரகாரமாய். ஆமென். நம்ம போஜனம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? அம்மா அந்த காலத்துல இதெல்லாம் நடந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு ஹல்லேலூயா. யார் அதை கொண்டாடுவார்கள்? ஏசியா 66ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை. அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும். எப்போ பண்டிகையை ஆசரிக்கணும்னா மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும். ஹலோ, யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் போடல, மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதுமா? யார் சொல்றா இத? எப்ப தொழுது கொள்ளணும்? இங்க கவனிங்க. எப்ப தொழுது கொள்ளணுமா? மாதந்தோறும், முக்கியமா வாக்குத்தத்தம் தோறும், இரவு ஜெபம் தோறும், உபவாச ஜெபம் தோறும், செவ்வாய்க்கிழமை தோறும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேவனை மாம்சமான யாவரும் தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. யார் சொன்ன இதை? பாஸ்டர் சொல்லலாமா, மற்ற எந்த தீர்க்கதரிசியும் சொல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் எதிர்பார்க்கிறது யாரு? மாம்சமா இருக்கிற பிள்ளைகள் என்னை நோக்கி வந்து தொழுது கொள்ளணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி தொழுது கொள்ளணும்னா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. 2 நாளாகமும் 31:3.
ராஜா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே ராஜா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். போதுமா? ஹலோ, நம்ம நினைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் காணிக்க போடணுமா, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் பலிகளை செலுத்தணுமா? இங்க என்ன சொல்றாரு? மாத பிறப்பிலும், எப்போ? நைட் பிரேயரிலும். ஆமென், ஹல்லேலூயா. எப்பெல்லாம் வருமோ நிறைய மாதந்தோறும், மாத பிறப்பிலும், ஓய்வு நாட்கள் தோறும், பண்டிகை தோறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் இதெல்லாம் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏன் இந்த ஓய்வு நாள் முழுவதுமாய் நம்ம ஆசரிக்கணும்னு சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை, தங்கள் தலைமுறை தோறும். ஏன் இந்த ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கணும்னா, நீங்க மாத்திரம் இல்லம்மா, அருமையான மஞ்சு சிஸ்டர், ஆகாஷ் பிரதர், உங்கள் தலைமுறை தோறும் அதை ஆசரிக்கணும். ஏன்னா அது நித்திய உடன்படிக்கை. பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிங்க. நீயா இருந்தாலும் சரி, சொல்லுங்க, நானா இருந்தாலும் சரி, நம்ம சந்ததியா இருந்தாலும் சரி, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நித்திய உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் அது நித்திய உடன்படிக்கை என் தேவன் வைத்தார்னா எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை, தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற. ஹலோ, ஹலோ, நம்மளை யார் தான் பரிசுத்தம் பண்ண முடியும்? நம்மளை யார் தான் பரிசுத்தம் பண்ண முடியும்? சத்தமா சொல்லுங்க. நம்மளை யார் தான் பரிசுத்தம் பண்ண முடியும்? தேவன் ஒருவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வாசிங்க. அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருக்கும்படிக்கு என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். அல்லேலூயா. உங்களுடைய காரியம் பரிசுத்தமாய் மாறணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில அசுத்தங்கள் நிறைய கூடாதுன்னா, ஒவ்வொரு ஓய்வு நாளையும் தேவனை ஆசரிக்க கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அங்க சொல்றாரு. உங்களை பரிசுத்தம் பண்ணுகிறது நான் என்று மற்றவர்கள் அறியும்படியாகவே இந்த ஓய்வு நாளை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் மணவாளனாகிய கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கவே வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளை மற்றவர்கள் அறியும்படியாகவே நம்மளுக்கு இந்த பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை கட்டளையிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி இந்த கட்டளைகளை நம்ம கை கொள்ளணும்னா, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 20:8, ரெண்டுமே ஒரே வசனம் தான், எது வேணாலும் எடுத்து வாசிங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அல்லது யாத்திராகமம் 20:8, ரெண்டுமே ஒரே வசனம், எது வேணாலும் எடுத்து வாசிங்கம்மா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. எப்படி ஆசரிக்கணும்? பக்கத்துல இருக்க கைகளை பிடிங்க. ஓய்வு நாளை துக்கத்தோடு அல்ல, மன கஷ்டத்தோடு அல்ல, போராட்டத்தோடு அல்ல, பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவாய். ஹல்லேலூயா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே. எப்படி பரிசுத்தமா இருக்கணும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. என்னவா? எப்போ வேணாலும் போவோம் நினைக்க கூடாது. இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. எத்தனை பேர் இப்ப காலையில இருந்து சொந்த பேச்சை பேசாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஹல்லேலூயா. சொந்த பேச்சை கூட பேசக்கூடாதான். இன்னொரு இடத்துல எடுத்து வாசிங்க. எப்படி ஆசரிக்கணும் பரிசுத்தமாய். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை, 7ஆம் நாளோ, எது 7ஆம் நாள்? பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாள். உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே, இங்க கவனிங்க, வேலைக்கு போறவங்க,
வீட்டில் சொந்த வேலையை பார்க்குறவங்க, மற்றவங்களை போய் கடை ஓப்பன் பண்ணுறவங்க, சொந்த பிஸ்னஸ் பார்க்குறவங்க, எடுத்து வாசிங்க. நீயானாலும் உன் குமாரனானாலும் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும், ஹலோ, வீட்டை மட்டும் சொல்லல, நம்மளுடைய வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் எருது, ஹலோ யாரு, வீட்டுல இருக்கிற மாடு, உன் கழுதையானாலும் கழுதை, நீ வளர்க்கறது எதுவானாலும், உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவன்களானாலும், வாசலில் இருக்கிற அந்நியர் ஆனாலும், யாரானாலும் உங்க வாசப்படில வந்து சும்மா உட்காருவாங்க பாத்தீங்களா, அவங்களானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். என்ன வேலை செய்யக்கூடாதா? என்ன வேலை செய்யக்கூடாதா? எந்த வேலையும்? இப்ப எத்தனை பேர் இங்க சர்ச்சு முடிச்சிட்டோன்னு வேலைக்கு போக போறீங்கன்னு தெரியல. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ தேவன் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை இப்படிதான் வழி நடத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த நாள் மற்றவர்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டினார்கள் ஜனங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப கேட்டு பாருங்களேன், பாஸ்டர் வீட்டு சூழ்நிலை பாஸ்டர், நாம் போனாதான் பாஸ்டர். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அறிவார் உங்களுடைய கஷ்டங்களை, என் தேவன் அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்னா, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. பாஸ்டர், அப்ப இன்னைக்கு சாப்பாடுலாம் எப்படி பாஸ்டர், ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு சாப்பாடு பூவா பாஸ்டர், வயிறு பசிக்குமே. ஆமே, சோறு முக்கியம் இல்ல. ஆமே, அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. எடுத்து வாசிங்க, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை. அந்த காலத்துல எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டு கொண்டு வரும்போது அவங்க எப்படிலாம் இருந்தாங்க, எப்படி ஓய்வு நாளை ஆசரித்தாங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை. அவன் அவர்களை நோக்கி கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நாளைக்குன்னா நம்மளுக்கு இப்ப சொல்லுங்க, எப்போ? சனிக்கிழமை பேசணும் இத. நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள். நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, வேவிக்க வேண்டியதை வைத்து, வேக வைக்க வேண்டியதை வேக வைத்து, மீதியா இருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வையுங்கள் என்றான். முந்தின நாளே ஆயத்தமா இருன்னு சொல்றாரு. ஆமென், வேற ஒண்ணுமே இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா தேவனுக்குள்ளாக நாம ஓய்வு நாளை ஆசரிக்கணும் சொல்லும்போது, முந்தின நாளே இங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல மோசே கர்த்தர் சொன்னது ஜனங்களுக்கு சொல்லும்போது, நீ இன்னைக்கே செஞ்சிரு எதா இருந்தாலும். ஆமென், நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாள். ஆமென், சுடத சுற்று. இப்போ இப்படி சொல்லுவோமே, பார்பிக்யூ செய்யறது இருந்தா இப்பயே செஞ்சிரு. ஆமென், சிக்கன் 65 செஞ்சாலும் இப்பயே செஞ்சிரு. ஆமென், ஹல்லேலூயா. வேக வச்சு தான் சாப்பிடணும் சொல்லிட்டாங்களா, குழம்பு வைக்கிறது இருந்தாலும் முந்தின நாளே செஞ்சிரு. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ சாப்பிட்டுட்டு மீதிய நாளைக்கு ஆயத்தமாகணும். ஓய்வு நாளுக்கு முந்தின நாளே ஆயத்தமாகினா, இந்தமாய் தேவனை ஆசரித்தபடியினாலதான் அவர்களை என் தேவன் கண்ணோக்கினார். எகிப்து தேசத்திலிருந்து என் தேவன் கானானுக்கு கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் நுகம், எகிப்தின் நுகம், உனக்கு உண்டான பாரமான காரியம், உனக்கு உண்டான பலவீனம் எல்லாவற்றையும் என் தேவன் முறிக்கணும்னா திரும்பி ஓல்டுக்கு வாங்க, பரிசுத்தமா ஆசரிக்க கத்துக்கோங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன எப்படி நடக்கணும்னு கேட்டீங்கன்னா, பேதுரு எப்படி இருக்கணும்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். சுயாதீனம் உள்ள பிள்ளைகள் அப்படின்றவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. புரியலையோ? சுயாதீனத்தில் பிறந்த பிள்ளைகள் அப்படின்றவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்களேன். வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாய் இஸ்ரவேலராய், நான் திரும்பவும் சொல்றேன், கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. இன்னும் புரியல ஒரு சில பேருக்கு. ஆமென். இல்ல பாஸ்டர், நான் மாம்சத்துல தான் இருக்கிறேன்னு சொல்ற பிள்ளைகள் கை உயர்த்த தேவையில்ல. நான் வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாய், சுயாதீனத்தின் நிமித்தமாய் நான் பிறந்தவன் சொல்றோம், கைகளை உயர்த்தி. அவங்க எப்படி இருக்கணும்? நான் ஓய்வு நாளில வாசிங்கம்மா. சுயாதீனத்தினாய் உள்ளவர்களாய் இருக்கிறவங்க துர்குணத்தில் மூடலாக
கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். எப்படி இருக்கணும் நம்ம ஓய்வு நாட்கள்ல வரும்போது? முன்னாடி முக்கியமா அந்த சொல்லுமா, எப்பவுமே அதை சொல்ல மாட்டேன், துர்குணம் இல்லாமல் இருக்கணும். அல்லேலூயா, ஹalleluya. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், எடுத்து வாசிங்க. அந்த துர்குணம் இல்லாமல் எப்படி இருக்கணும்னா 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை, ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல. நீ 7 நாள் அரைச்சிருப்பீங்க பாத்தீங்களா, இன்னும் கதை ஓட்டி இருப்பீங்க வீட்டுல எல்லாம். ஆமென். பழைய புளித்த மாவோட அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் கேட்டு பாருங்க. ஏமா உபவாச கூட்டத்துக்கு வரல, ஏமா செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு வரலன்னு கேட்டு பாருங்களா. போடுவாங்க மாவு உள்ள போட்டு அரைப்பாங்க. என்னென்ன கதெல்லாம் ஓட்டுவாங்க தெரியுமா? இந்த காதுல ஆரம்பிச்சு இங்க ஒரு சில பேர் ஆரம்பிச்சாங்கன்னா சென்னையில ஆரம்பிச்சு அமெரிக்கா வரையும் போயிடுவாங்க கதை ஓட்டுறதுல. ஆமென், ஹalleluya. புளித்த மாவு இல்லாமல் துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க. புளிப்புள்ள மாவு அப்ப என்னமா? அத வாசிங்க. துர்குணமும் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவு. அல்லேலூயா, ஹalleluya. இங்க 2 இடத்துல மாற்றாரு. ஒரு இடம் புளிப்புள்ள மாவு. புளிப்புள்ள மாவுனா எதுனா துர்குணமும் பொல்லாப்பும். இதோட இங்க உட்கார கூடாது தேவனுடைய சமூகத்துல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. எப்படி தேவனுடைய சமூகத்துல உட்காரணும்னா துப்புரவும் உண்மையும். ஹalleluya. என் தேவன் விரும்புகிறதான காரியம் உண்மை மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அவர் துர்குணத்தை விரும்புகிறவர் அல்ல, பொல்லாப்பை உங்களிடத்துல காண்கிற தேவனாய் இருக்க மாட்டார். ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல குணம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆவியின் கனியில வரும். என்ன? ஹalleluya. அப்படி புளிப்பில்லாத மாவாய் இருக்கிற பிள்ளைகள், உண்மையாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் என் தேவன் என்ன பண்ணுகிறார்னா, எடுத்து வாசிங்க நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை. ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆகும்படிக்கு, ஓய்வு நாளை பரிசுத்தமாகும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு, உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள், வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேன், என்று லேவியருக்கு சொன்னேன். என் தேவனே, என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. இப்படி நீங்க ஆசரித்தால் மாத்திரமே அவருடைய கிருபையினாலே நம்மளுக்கு இறங்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. அதுதான் அங்க சொல்றாரு. அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து பொருத்தனைகளையும் பலிகளையும் செலுத்தும் போதுதான், யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் நம்மளுக்கு நித்திய கிருபையினாலே இறங்கி என்ன பண்ணுவார்னா, யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை, நானோவெனில் அப்படி கிருபையினால் இறங்குகிறவர்களிடத்தில், நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், உமக்கு இந்த ஓய்வு நாளிலே துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். நுகத்திலிருந்து முறிக்கப்படணும்னா, உங்கள் கட்டுகள் அறுக்கப்படணும்னா யார் தான் ரட்சிப்பை உண்டாக்குறவர்? யார் மாத்திரா? இங்க சொல்லியிருக்கிற பிரகாரம் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹalleluya, ஹalleluya. அவர் ரட்சிப்பை கொடுக்கணும்னா, ஒரு விடுதலை கொடுக்கணும்னா, உங்கள் நுகம் முறிக்கப்படணும்னா, உங்க கட்டுகள் அறுக்கப்படணும்னா பொருத்தனைகளை செலுத்தி துதிகளை செலுத்தும் போதுதான் ரட்சிப்பு கர்த்தருடைய கைகளில் இருந்து நம்மளுக்கு வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. எப்படி அந்த பொருத்தனைகளை செலுத்தணும்? அடுத்த சப்டைட்டிலுக்குள்ளாக வரேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. முதலாவது ஓய்வு நாள் பண்டிகை குறித்து சொன்னேன், இப்ப பொருத்தனைகளை குறித்து சொல்லி கடந்து போகிறேன். சங்கீதம் 66:14. என் இக்கட்டுகளில் நான் என் உதடுகளை திறந்து. அங்க யோனா அப்படித்தானமா பண்ணாரு. அவர் இக்கட்டான சூழ்நிலையில மீனின் வயிற்றுல உபவாசித்து தேவனை நோக்கி உபவாசம் பண்ணுகிறார். ஆமென். இக்கட்டுகளில் இங்க சங்கீதக்காரன் தாவீது அதான் சொல்றாரு, என் இக்கட்டுகளில் என் உதடுகளை திறந்து, என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். என் வாயினால் சொன்ன பொருத்தனைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க இருக்கிற எத்தனை பேர் உங்களுடைய கஷ்டத்தின் மத்தியில, உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில, உங்களுக்கு உண்டான வியாகுலத்தின் மத்தியில எத்தனை விதமான பொருத்தனைகளை செலுத்தினீங்கன்னு எனக்கு தெரியாது. அது எல்லாவற்றையும் என் தேவனுக்கு நீங்க செலுத்தியே ஆகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya.
அப்படின்னு எங்க பாஸ்டர் போட்டுக்குதுன்னு கேட்டீங்கன்னா உபாகமம் 21:21 வாசிங்க. 23:21 இல்லைன்னா பிரசங்கி 5:4 ரெண்டுமே ஒரே வசனம் தான், எடுத்து வாசிங்க. உபாகமம் 23:21 உபாகமம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் எந்த பொருத்தனையா இருக்கட்டும். பாஸ்டர் பாத்தியா காணிக்கையில வந்து நின்னுட்டான்னு நினைக்காதீங்க. நம்ம சொல்லியிருப்போம், இந்த காரியம் முடிஞ்ச உடனே நான் ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுத்துறேன். ஆமென். இந்த காரியம் முடிஞ்ச உடனே ஆண்டவரே நான் இதை செஞ்சிடறேன். இந்த காரியம் முடிஞ்ச உடனே ஆண்டவரே நான் கரெக்டான டைமுக்கு உங்களுடைய சமூகத்தில் நிற்பேன். இந்த காரியம் முடிஞ்ச உடனே ஆண்டவரே எல்லா உபவாச கூட்டத்துக்கும் போவேன். இந்த காரியம் முடிஞ்ச உடனே ஆண்டவரே எனக்கு உண்டான சம்பளத்துல 10ல் 1 பங்கு தசமாக வைப்பேன். ஆமென். இது எல்லாமே பொருத்தனையில சேரும். ஆமென். நான் இந்த காரியம் முடிஞ்ச உடனே ஆண்டவரே நான் தான் முதலாவது ஆளாய் நின்று ஊழியக்காரருக்கு உறுதுணையாய் நிற்பேன். இந்த காரியம் முடிஞ்ச உடனே ஆண்டவரே இந்த வருஷம் முடிஞ்ச உடனே ஆண்டவரே நான் அடுத்த வருஷத்துல நான் முன்னாடி நிற்பேன் ஊழியத்துல. ஆமென். இது எல்லாமே பொருத்தனையில சேருமா சேராதா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த பொருத்தனைகளை நம் வாயினால செலுத்தினதை தாமதிக்காம செலுத்தணும். அல்லேலூயா. அப்படி செலுத்தலன்னா என்ன ஆகுமா? கடைசியா முடிங்க, பாவம் அது உனக்கு பாவமாகும். அப்படி செலுத்தலன்னா என்ன ஆகும்? சத்தமா சொல்லுங்க. என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும்? நீ பண்ண பொறுத்துன நீ செலுத்தலனாலே அது நீங்க நினைப்பீங்க பாவாடின்றது பயங்கரமான காரியமோ இல்ல. ஆண்டவரிடத்துல உன் பயத்துல, உன் பிரச்சனையின் மத்தியில, உன் பலவீனத்தின் மத்தியில, உன் போராட்டத்தின் மத்தியில சும்மானா ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீ இதை செஞ்சீங்கன்னா இதை செஞ்சிருவேன். ஆமென். அது செலுத்தினாலே பாவம். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தையும் வாசிங்க. 22ஆம் வசனத்தையும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் ஹலோ முடிகிற வைப்பாங்க. அதுக்கு நீ பொருத்தனையே பண்ணாம இருந்தால் உனக்கு மேல் பாவம் வராது. அல்லேலூயா. ஒண்ணு பண்ணா செஞ்சிடணும், இல்ல பண்ணாம இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. 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 அப்படி அந்த பொருத்தனைகள் எப்படி இருக்கணும்னா லேவியராகமம் 22:21 வாசிங்க. லேவியராகமம் 22:21. விசேஷித்த பொருத்தனையாவது ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளையும் ஆடுகளையும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும் மாமா? நீ 10 ரூபாய் கொடுத்தாலும், நான் திரும்பவும் சொல்றேன், நீ 10 ரூபாய் கொடுத்தாலும் அதுல பழுது இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த வசனத்திலே பாத்தீங்கன்னா அதை அங்கீகரிக்கும்படி ஆண்டவர் இதெல்லாம் பார்ப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கும் போது இதுவும் ஒரு பொருத்தனை தான். இந்த ஓய்வு நாள்ல நம்ம தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், நாமளிடத்துல பழுது இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புளிப்புள்ள மாவு உள்ள இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுதான் முன்னாடி இந்த வசனங்கள்லாம் சொன்னேன். எப்படி இருக்க கூடாது? நம்ம மனசு எப்படி இருக்க கூடாது? பழுது இருக்க கூடாது. தேவனுக்கு முன்பதாக உண்மையும் நேர்மையும் உத்தமனுமாய் நிற்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் உங்க ஜெபம், உங்க விண்ணப்பம், இன்னைக்கு வந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது வரைக்கும் நீங்க சும்மா ஏனோ தானம் தான் வந்து உட்கார்ந்துட்டு போனோம். ஆமென். தேவனுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆராதனை செய்தாலும் உண்மையா ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா. 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 ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பொருத்தனை பண்ணதுக்கு அப்புறமா யோசிப்பாங்க. நீதிமொழிகள் எடுத்து வாசிங்க. முக்கியமான காரியத்தை சொல்லி கடந்து போகிறேன். நீதிமொழிகள் 20:25. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும். எதுவா? பொருத்தனை செய்த பின்னு யோசிப்பாங்க ஒரு சில பேர். ஐயோ இந்த காரியம் நடந்தா ஆண்டவரே இதை செய்யறேன், இந்த காரியம் நடந்தா நான் இதை பண்ணிடுறேன், ஆண்டவரே இந்த காரியம் என் வாழ்க்கையில நடந்தா நான் இந்த வாரத்துல இந்த தசம்பாகம் வச்சிடுறேன். ஆமென். இவங்க நினைச்சிருப்பாங்க மிஞ்சி போனா ஒரு 15,000 ரூபாய் சேலரி வரும், ஒரு 1500 ரூபாய் கொடுத்துடலாம். ஆமென். தசம்பாகம் சொல்லிட்டு. ஆமென். ஆனா என் தேவனின் வார்த்தையை அங்கீகரிக்கிறவர் 55,000 ரூபாய் சேலரி கொடுத்துறாங்க. எவ்வளவு வைக்கணுமா இப்ப தசம்பாகம்? அப்பதான் யோசிப்போம், 5,500 ரூபாய் அங்கேயே கொடுத்துட்டா. நிறைய பேர் இதுதான் யோசிக்கிறோம். ஆமென். அதே போலதான்
நம்ம ஆண்டவரிடத்துல வாக்கு பண்ணிட்டோமே, இன்னைக்கு சனிக்கிழமை ஜெபத்துக்கு வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு போக முடியலையே. யோசிக்காதீங்க. ஆமென். இந்த பலவீனமா இருக்குது, இந்த நேரத்துல நான் ஏஞ்சி போய் ஆண்டவரை தேடணுமான்னு யோசிக்காதீங்க. அப்படி நீங்க பொருத்தனை செய்தது யோசித்தால் என்ன வருமா? கண்ணியை வர வைக்கும். கண்ணினா என்ன? மலை, அப்புறம் கன்னி வெடின்னு சொல்லுவாங்க. அது எப்போ நம்ம கிட்ட மாட்டுவோம் தெரியாது, அது கிட்ட நம்ம மாட்டுவோம் தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. அது எப்போ வெடிக்கணும்? இதுதான் கண்ணியை வர வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, பொருத்தனை அப்படின்றது பணம் மாத்திரம் இல்லை, நம்மளே நாம அர்ப்பணிக்கிறதும் பொருத்தனை தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற பிள்ளைகள், ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். ஒரு காரியம் எல்லாருக்கும் தெரிந்த காரியம். எப்தா எத்தனை பேருக்கு தெரியும்? நீதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி. எப்தா போல யாரெல்லாம் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் தேவரீர் அம்மான் புத்திரரை, நான் இதை கொஞ்சம் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். தேவரீர் இந்த காரியம் என் வாழ்க்கையில செய்தீரானால், இந்த காரியம் கல்யாணத்தை எனக்கு நல்ல மாதிரி முடிச்சீரானால், என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீரானால், என் சாபம் மாறிச்சு ஆனால், என்னுடைய பிரச்சனைகள் மாறிச்சுனா கொடுத்தீரானால், நான் அம்மோன் புத்திரரிடத்தில் இருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன். என்னமா பொருத்தனை பண்றான்? எனக்கு இந்த இடத்துல ஒரு வெற்றி கிடைச்சா, எனக்கு உண்டான காரியத்துல நீர் எனக்கு கைக்குடி வர பண்ணினால், நான் சமாதானத்தோட வீட்டுக்கு போகும்போது எனக்கு எதிர்பட்டு யார் ஓடி வராங்களோ, எதுவா இருந்தாலும், அது பூனையா இருக்கலாம், ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், அவன் அப்படிதான் நினைச்சிருப்பான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொன்ன பொருத்தனமா என்ன பண்றாரு ஆண்டவர், அவன் கைக்கு ஒப்பு கொடுக்கிறதுனால சமாதானத்தோட வீட்டுக்கு வரான். there is one shock. ஆடு வரல, மாடு வரல, பூனை வரல, எதுவும் வரல, அவன் ஒரே ஒரு பொண்ணு ஓடி வந்து எதிர. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? கொஞ்சம் யோசிங்க. ஆனா எப்தா அதை பண்ணல. தேவனுக்கு என்று சர்வாங்க தகன பலியை தேவன் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. பண்ண பொருத்தனையை அவன் மீறல. சர்வாங்க துண்டு துண்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தன் ஒரே மகளை பொருத்தனை பண்ணினதற்காக, என் தேவன் நான் சொன்ன பொருத்தனை கட்டளையிட்டு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி பொருத்தனை பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் மீறி நிற்கிறோம்? தயவு செய்து அதை தாமதிக்காதீங்க. அது கண்ணியை வர வைக்கும். ஆமென். அது எப்படியாப்பட்ட காரியமா இருந்தாலும் என் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து கடந்து வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதான் இந்த எப்தாவுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தின் பிரகாரமாய் ஓசியா 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல் திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். இந்த ஓய்வு நாளை நீங்க பரிசுத்தமாய் ஆசரித்து தேவனுக்கென்று பழுது ஒன்றும் இல்லாமல் உண்மையுமாய் புளிப்பில்லாத பிள்ளை அப்பமாய் மாறும்போதுதான், பொருத்தனைகளை செலுத்தும் போதுதான் உங்களை மறுபடியும் உங்களுடைய கூடாரங்களில தாபரிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதமா என் தேவன் உட்கார பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, முடிச்சிட்டேன். ஒரு கேள்வியோடு கடந்து போகிறேன். அருமையான தேவஜனமே, பரிசுத்த நாளாகி இந்த பண்டிகையை நம்ம ஆசரிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுல யாது ஒன்று பழுதும் இருக்கக்கூடாது. ஆமென். கொஞ்ச நேரம் தேவனை ஆராதித்தாலோ, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆராதிச்சாலோ, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோட தேவன் ஆராதனை செய்யணும். அதுல புளிப்பு இருக்கவே கூடாது. ஆமென். துர்குணம் உங்க மனசுல இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உண்மை மாத்திரம்தான் உங்க மனசுல இருக்கணும். ஹல்லேலூயா. அதுவும் எப்படி நம்ம தேவனுக்கு துதி செலுத்தணும்னா, பலிகளோட கூட பண்டிகை ஆசரிக்கணும். எப்படி ஆசரிக்கணும்? துதி செலுத்தி ராஜா எப்படி ஆசரித்தாரோ களிப்போட வரணும். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எப்படி வரணும்?
மகிழ்ச்சியோடு வந்து தேவனை ஆராதிக்கணும். பொருத்தனையோடு ஒரு பலிகளோடு தேவனை வந்து ஆராதிக்கும் போதுதான் என் தேவன் மீண்டும் உங்களை கூடாரங்களில தாபரிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சரி, இப்போ என்ன கவனிங்க, முடிச்சிட்டேன். இங்க கவனிங்க எல்லாரும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை தேவன் பரிசுத்தமாய் மாற்றி இந்த நாள் வரைக்கும் நம்மளுக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நம்மளுக்கு எத்தனை விதமான பண்டிகைகள் இருக்கு? ஒரு கேள்வியோடு கடந்து போகிறேன். இந்த பண்டிகை குறித்து வருகிற செவ்வாய்க்கிழமை நான் பேசுவேன். தயவு செய்து எடுத்து எழுதுறவங்க எழுதிக்கோங்க. முக்கியமான காரியம், 7 விதமான பண்டிகைகளை என் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுத்திருக்கிறார். முதலாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை. எழுதுங்க, சீக்கிரம் எழுதுங்க. முதலாவது பண்டிகை என்ன? எல்லாரும் சொல்லுங்க. முதலாவது பண்டிகை என்ன? இதை பத்தி டீட்டெயிலா தெரியும்னா செவ்வாய்க்கிழமை வாங்க. இதை குறித்து நான் ஃபுல்லா டீட்டெயிலா சொல்ல ஆசைப்படுகிறேன். வசனத்தோட எனக்கு டைம் இல்லாதனால முடிக்கிறேன். முதலாவது பண்டிகை என்ன? இரண்டாவது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை. என்ன பண்டிகை? புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அப்பம் பண்டிகை. அல்லேலூயா. மூன்றாவது முதற் பலன் பண்டிகை. என்ன பண்டிகை? முதல் பண்டிகை என்ன பிரதர்? பஸ்கா. இரண்டாவது புளிப்பில்லா அப்பம். மூன்றாவது முதற் பலன் பண்டிகை. நான்காவது தான் அருமையான சிஸ்டர் சொன்ன மாதிரி பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஐந்தாவது எக்கால பண்டிகை. ஆறாவது பாவ நிவாரண நாள் பண்டிகை. நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை டீட்டெயிலா சொல்லிடுறேன். இது ஃபர்ஸ்ட் நம்ம இஸ்ரேல் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது இதை புரிஞ்சிக்கணும். இந்த பண்டிகை எல்லாம் நம்ம எப்போ எங்கே எது ஆசரிக்கணும் சொல்லிட்டு தயவு செய்து வெளியெல்லாம் போய் மானத்தை வாங்கிடாதீங்க. ஆறாவது பண்டிகை என்னது? பாவ நிவாரண நாள் பண்டிகை. என்ன பண்டிகை? ஏழாவது பண்டிகை கூடார பண்டிகை. போட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, முதலாவது பண்டிகை என்ன? பஸ்கா பண்டிகை. இரண்டாவது புளிப்பில்லா அப்பம் பண்டிகை. மூன்றாவது முதற் பலன் பண்டிகை. நான்காவது பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஐந்தாவது எக்கால பண்டிகை. ஆறாவது பாவ நிவாரண நாள் பண்டிகை. ஏழாவது கூடார பண்டிகை. இதுல ரெண்டா பிரிக்கலாம். சரிங்களா? முதல் நாள் பண்டிகை பார்த்தீங்கன்னா இயேசு உயிர்த்தெழுதலும், இயேசு மரித்ததும், இயேசு நம்மளுக்காக பாடுபட்டதும். இந்த 4 விதமான பண்டிகை. ஆமென். என்னென்ன பண்டிகை? பஸ்கா அப்படின்றது விடுதலை ஆக்கும்படியாக தேவன் நம்மளுக்காக உங்களுக்காக பாடுபட்ட நாள். ஆமென். அது பஸ்காவாய் கொண்டாடி அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை நம்மளுக்கு செலுத்தினதுனால பஸ்காவாய் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்றமில்லாதவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதுதான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒரே பேரான குமாரனை, முதலாவது பலனை நம்மளுக்காக கொடுத்தார். அதுதான் முதற் பலன் பண்டிகை. ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்த உடனே அதை கொண்டாடினாங்கல்ல, அந்த 3 பண்டிகை முடித்து 50வது நாள் கொண்டாடினதுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளும் சேர்ந்தது என்ன? தேவன் வந்தது, மரித்தது, உயிர் தெழுந்தது. ஆமென். மிச்ச 3 பார்த்தீங்கன்னா 2ஆம் வருகைக்கு உண்டான காரியம். எக்கால பண்டிகை, பாவ நிவாரண ஜட்ஜ்மெண்ட் டேன்னு போட்டுக்கோங்க. செகண்ட் கமிங் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆமென். பாவ நிவாரண நாள், நியாய தீர்ப்பில் நிற்கிற நாள், அந்த பண்டிகை. மூன்றாவது கூடார பண்டிகை, அவருடைய பரலோக ராஜ்யத்தில் கூடாரம் ஒன்றை அமைத்து நம்மளை கொண்டாட வைக்கிறதான ஒரு பண்டிகை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ரெண்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்களாமா? கொஞ்சம் ஏன் இதை சொல்லிட்டேன்னா செவ்வாய்க்கிழமை எனக்கு ஈஸியா இருக்கும். ஆமென். 7 விதமான பண்டிகைகள் இருக்கு. முதல் 4 பண்டிகை தேவன் மரித்து உயிர் தெழுந்தது வரைக்கும். மிச்சம் 3 வந்து 2ஆம் வருகையும் ஆயத்தமாக்குகிறது பற்றியும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வருகிற செவ்வாய்க்கிழமை வாங்க, இதை குறித்து நம்ம டீட்டெயிலை பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. இந்த நாளில் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் தேவனுடைய பண்டிகையை கொண்டாடும்படியாக, பொருத்தனை செலுத்தி கொண்டாடும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படிவோமா? கைகளை அருமையான வானத்துக்கு நேராக ஏறிடுங்க. இந்த நாளை இப்போதே தேவன் அங்கீகரித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக விசேஷித்தமாய் அருமையான ஹகானா மெஸ்ஸிக்கு தேவன் வருகிற நாட்களில் ஒரு புதிய வருஷத்தை காணும்படியாக செய்த கிருபைகளுக்காகவும், அந்த நாள் வரைக்கும் தேவனுடைய கரம் மகளோடு கூட இருந்து அந்த புதிய வருஷத்திலையும் தேவன் மகளை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா?
அந்த நாள்ல எந்த தடையும், எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு குறையும் இல்லாதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாயும் நிறைவாயும் முடித்து தரும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? வரை தடப்பட்ட மக்கள் மனதில் பேசி தேவன் நடத்துவத்தில் கொண்டு வர முடியாது ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? விசேஷமா இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காகவும், இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பண்டிகையாக ஆசரிக்கும்படியாகவும், பொருத்தனை செலுத்தி ஆசரிக்கும்படியாகவும், அப்போது முனுகம் முறிக்கப்பட்டு கட்டுகள் அறுபடுபடுவடியாக ஸ்தோத்திரம் பண்ணுமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அருமையான இந்த 2024 வருஷத்தின் 7ஆம் மாதத்தின் 3வது ஓய்வு நாளில் அடியேனையும் அருமையான பிள்ளைகளும் கரங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நீ காண செய்த கிருபைகளுக்காகவும் உடைய சமூகத்தில் நின்று உம்மை ஆராதனை செய்யும்படியாக கொடுத்த மாறும் பேரும் பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தினால பிள்ளைகளை நிரப்புவீராக. வரை தடப்பட்ட மக்கள் மனதில் பேசுங்க. விசேஷமாய் இந்த நாளில் அருமையான பத்திரிகை வைத்திருக்கிறதான அருமையான ஈசாக்கு பிரதர், ரெபேக்கா சிஸ்டர் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த முதல் பிறந்த நாள் விழாவும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் இப்பொழுதே அந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. பிதா, குமாரன், பசுத்த ஆவி நாமத்தினாலே அந்த நாளிலே எந்த தடையும், எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு குறைவும் ஏற்படாதபடிக்கு என் தேவ கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து இதற்காக பிரயாணப்படுகிறதான காரியத்திலும் கொடுக்கிறதான இடத்திலும் தெய்வீக சமாதான, தெய்வீக சந்தோஷம் உண்டாக நீ கிருபை தருவீராக. விசேஷமாய் பிறந்த நாளை காணுகிறதான அருமையான ஹகானா மெஸ்ஸியும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வீக பலன், தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம் பிள்ளையோடு கடந்து வர எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அந்த நாளில் வந்து கலந்து கொள்ளும்படியாக, அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியாக, தெய்வீக கரம் அந்த நாளில் வெளிப்படும்படியாக நீ கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் வந்த யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு தெய்வீக பலன், தெய்வீக சுகம், தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கடந்து செல்ல நீ கிருபை தாங்க. நீரே ஆசீர்வதி. மீட்பரேசி முடிச்சவர்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் சதா காலம் நம்ம அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க.